அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 9th ஓல்டு தமிழில் இருக்கிற டேர்ம் 2ல் இருக்கிற தமிழ்ஸில் முக்கியமான தலைப்புகள் சிலபஸ் வைஸ் எது எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திருக்குறளில் முக்கியமானது எதெல்லாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, திருக்குறளை கொடுத்து சீர் மாற்றி இருக்கும், சரியான சீரை எழுத சொல்லுவாங்க. இல்லையா திருக்குறள் இருக்கிற சொல்லும் பொருளும் சொல்லும் பொருள் கேள்வியிலையும் கேட்பாங்க. ஓகேங்களா? சில சமயங்கள் அணி கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயரில் அணி சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வரல. இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கோணும். அவங்களே புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு குறளில் இந்த அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துனாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்களிலே சிறந்த செல்வம் அப்படின்னு எதுனா கேள்வி செல்வம். கேள்வி செல்வம் தான் சிறந்த செல்வம். அந்த செல்வம் தான் இருக்கிற எல்லா செல்வங்களை விட மேலானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. செவிச்செல்வம் அப்படிங்கிறது கேள்வி செல்வம், கேட்கக்கூடியது அப்படின்னு. தலை அப்படின்னா முதன்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்குணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுது வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும். பொழுது அப்படின்னா பொழுது அப்படின்னு, ஈயப்படும்னா அளிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். வயிற்றுக்கும் அப்படிங்கிறது வயிற்றுக்கும் போது இலி சிறப்புவமை அப்படிங்கிறது இலக்கண குறிப்புல வந்திருக்கு. செவிக்குணவுன்னா செவிக்கு கூட்டல் உணவு அப்படின்னு பிரிக்கணும். செவிக்குணவு அப்படிங்கும்போது செவிக்கு கூட்டல் உணவு அப்படின்னு பிரிக்கணும். அடுத்த குறள், செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரா டொப்பார் நிலத்து. செவி உணவின் கேள்வி உடையார் அவை உணவின் ஆண்டோரொப்பர் நிலத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவி உணவாகிய கேள்வியினை உடையவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஆவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் கூறியிருக்காரு. அதாவது செவி உணவுகளை, அதாவது நல்லா கேள்வி ஞானம் கேட்டுக்கொண்டு அறிந்து கொள்ற தன்மை இருக்கிறவங்களை தேவர்களுக்கு ஒப்பா இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவை உணர்வு அப்படின்னா தேவர்களுக்கும் கேள்வியின் போது கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஆன்றோர் அப்படிங்கிறது கல்வி, கேள்வி, பண்பு ஆகியவற்றெல்லாம் சிறந்தவரைத்தான் என்னங்கிறாங்க ஆன்றோர் அப்படின்னு. ஒப்பன்னா ஒப்பாவர். அவி உணவு அப்படிங்கும்போது இருபெயரற்று பண்பு தொகை. அவி உணவுனா இருபெயரற்று பண்பு தொகை. கற்றலில் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் உற்றாந்துணை அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஒருவர் கற்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தாலும் கற்றவரிடம் போய் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுவே நம்ம வாழ்க்கையில முடியாம தளர்ச்சி உறும்போது அந்த கேட்டு தெரிஞ்சு பெற்ற கல்வி அறிவு அப்படிங்கிறது அவருக்கு ஊன்றுகோல் போல துணையா இருக்கும். எப்ப வரைக்கும் அப்படின்னா தன்னோட தளர்ந்து முதிர்ச்சி அடைந்து தளர்ந்து கீழே உட்காருவோம்ல, அது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டு பெற்றுக்கொண்ட அறிவு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் மூலமா விளக்கியிருக்காரு. ஒர்க்கம் அப்படின்னா தளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஒருவர் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றவிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும். வாழ்க்கையில தளர்ச்சியுறும் போது கேள்வறிவானது அவருக்கு ஊன்றுகோல் போல் துணை நிற்கும் அப்படிங்கிறாங்க. கற்க வாய்ப்பில்லைனாலும் மற்றவங்கிட்ட கேள்வி கேட்டு எப்படி, ஏன் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அறிந்து கொண்ட கேள்வி அறிவு அப்படிங்கிறது தளர்ச்சியோட்டு வாழ்க்கையில இறுதி காலத்துல இருக்கும் போதும் கூட அது உதவும் அப்படின்னு வள்ளுவர் இங்க கூறியிருக்காரு. ஒர்க்கம் அப்படின்னா தளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்த குறள், இழுக்கல் உடையுளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையவராய் சொல். இழுக்கம் உடையுளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையவராய் சொல். வழுக்கின்ற நிலத்துல ஊன்றுகோல் உதவும். இப்ப வழுக்கிற பக்கமெல்லாம் ஊன்றுகோலை வச்சுதான் நடந்து போற முடியும். அதே மாதிரி நல்ல ஒழுக்கமிக்க பெரியோர்களோட வாய்ச்சொற்கள் நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே உதவும் அப்படிங்கிறாங்க. நல்ல ஒழுக்கம் உள்ள பெரியோரோட வாய்ச்சொல்லுன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா?
அவங்க பெரியவர்கள் அப்படிங்கும்போது அவர்களும் அதுக்கான பண்புகளை பெற்றிருந்தா தான் அவங்க பெரியவர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வள்ளுவர் நல் ஒழுக்கம் பெற்ற பெரியோரோட வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உற்றுக்கோள் அப்படின்னா ஊன்றுகோல். உற்றுக்கோள்னா ஊன்றுகோல். அற்றே அப்படின்னா போன்றே அப்படின்னு அர்த்தம். இழுக்கம், ஒழுக்கம், இழுக்கல், ஒழுக்கல் இதெல்லாம் தொழிற்பெயர்கள். உற்றுக்கோள் அப்படிங்கிறது ஊன்று என்பதன் வழித்தல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அறிஞர்கள் நல்லுரையை கேட்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நல்ல உரைகளை கேட்கணும். அதாவது நல்ல அறிவுரைகளை கேட்கணும். நல் உரைகளில் எவ்வளவு சிறிதாயினும் அதை கேட்ட அளவுக்கு நிறைந்த பெருமையை தேடி தரும் அப்படிங்கிறாங்க. சில நல் உரைகள் சிறியதா இருந்தாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு மனதுல நிறுத்தி நல்லா விருப்பத்துடன் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெருமையை தேடி தரும் அப்படின்னு சொல்லி இந்த வள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறாரு. எனைத்தானும்னா எவ்வளவு சிறியதாயினும், அனைத்தானும்னா கேட்ட அளவிற்கு, ஆன்ற அப்படின்னா நிறைந்த, ஆன்றன்னா நிறைந்தன்னு பொருள். ஆன்ற பெருமை அப்படிங்கிறது பெயர் எச்சம் இலக்கண குறிப்புல. அடுத்த குறள், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டி கேள்வி அவர். ஈண்டிய கேள்வி எவர். நுட்பமாக ஆராய்ந்தறிந்து கேள்வி அறிவுடையவரோட சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. நல்ல கேள்வி அறிவுடைய இருக்கிறவங்க சொல்பவர் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒரு பொழுது தீய சொற்களை கூற மாட்டாங்க அப்படின்னு கேள்வி அறிவுடையவர்களை வள்ளுவர் இந்த இடத்துல புகழ்ந்திருக்காரு. அடுத்த குறள், கேள்பினும் கேளா தகையவையே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்பினும் கேளாத தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகத்தான் கருதப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது கேள்வினா ஒரு அறிவுரைகளோ இல்ல கேள்விகளோ இந்த காதுக்கு கேட்கல, அத கேட்காம இருக்கிற காது இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி அறிவு பயன்படுத்தாத காதுக்கு செவி இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேளா தகையா அப்படின்னா ஈதுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தகைவே, கேளா தகைவே அப்படின்னா ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தகைவே அப்படின்னா தன்மையேன்னு அர்த்தம். தோற்கப்படாத அப்படின்னா துளைக்கப்படாதன்னு அர்த்தம். அடுத்த குறள், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் பணிவான சொற்களை பேசுவது காண்பது அரிது அப்படின்ட்டாங்க. கேள்வி அறிவு இல்லாதவங்க பணிவான சொற்களை பேசுறது பாக்குறதே அரிது. அவங்க பணிவான சொற்களை பேசுறத நம்ம பாக்குறது அரிது அப்படின்னு இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லி இருக்காரு. நுணங்கிய அப்படின்னா நுட்பமாகிய, வணங்கியன்னா பணிவான. அடுத்த குறள், செவியின் சுவை உணரா வாய் உணவின் மாக்கள் அவியினும் வாயினும் என். செவியின் சுவை உணரா வயவுணர்வின் மாக்கள் அவியினும் வழியினும் என். கேள்வி வாயிலாக செவி சுவையை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவையை மட்டும் உணரும் மக்கள் இருந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன அப்படிங்கிறாரு. இந்த இடத்துலயும் கேள்வி அறிவு இல்லாத மக்கள்களை வள்ளுவர் கடுமையாக சாடுகிறாரு. கேள்வி அறிவு இல்லாம என்ன பிரயோஜனம், சாப்பிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த இடத்துல வள்ளுவர். வாய் உணர்வின் மாக்கள்னா வாய் சுவையை மட்டும் அறிந்தோர், சாப்பிட்டு கொண்டு இருப்போர் அப்படிங்கிறார். அவியினும் வணியினும் அப்படிங்கிற இடத்துல எண்ணுமை வந்திருக்கு.
சுவை உணரா அப்படின்னா சுவை உணரானா சுவை கூட்டல் உணரா. உணர்வு அப்படின்னா வாய் கூட்டல் உணர்வு அப்படின்னு பிரிக்கணும். இது முக்கியமானது. திருக்குறள்ல உடைமைகள் அப்படிங்கிறது 10 உடைமைகள் வந்து உடைமை உடைமை அப்படின்னு வரும். அன்புடைமை, அடக்க உடைமை, ஒழுக்க உடைமை, பொறை உடைமை, அருள் உடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. 10 அதிகாரங்கள் உடைமை அப்படிங்கிற பெயர்ல வந்திருக்கும். குறளு 7 அப்படிங்கிற எண்ணு வந்து தொடர்பு உள்ளது. திருக்குறளுக்கு எந்த எண்ணுக்கு தொடர்பு அப்படின்னா 7 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து தொடர்பு அதிகம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா திருக்குறள்ல வந்து 7 அப்படிங்கிற எண்ணு வந்து அடிக்கடி வந்திருக்கும். எப்படின்னா மறைமுகமாவும் வந்திருக்கும். திருக்குறளோட சீர்கள் அப்படிங்கும்போது 7 சீர்களால் ஆனது. அது 7 சீர்களால் ஆன குறள் வெண்பா. 7 என்னும் எண்ணு பெயர்கள் 8 இடங்கள்ல வந்திருக்குது. 7 அப்படிங்கிற பெயர் வந்து 8 இடங்கள்ல திருக்குறள்ல பயன்படுத்தப்பட்டு இருக்குது. 133 இத கூட்டினா 1 + 3 + 3 அப்படிங்கும்போது 7 அப்படின்னு வரும். அதனோட கூட்டுத்தொகையும் அது போக 1330 குறள் அப்படிங்கும்போது இப்போ 1 + 3 + 3 + 0 அப்படிங்கும்போது 4 + 3 7 அப்படின்னு வரும். எப்படி பார்த்தாலும் 7 அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணிக்கையில் வரும். அததான் வந்து சொல்றாங்க. ஆனா திருவள்ளுவர் வந்து இத மைண்ட்ல வச்சுதான் அதிகாரத்தை படைச்சாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா 7 சீர்கள் இருக்குது. 133 அதிகாரங்கள் இருக்கு. 1330 குறள்கள் இருக்கு அப்படிங்கறது நம்ம படிச்சுட்டு வந்ததுதான். அதன் அடிப்படையில ஏரோட நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த பாடல் சுராதாவோடது. இன்பம் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வில் இன்பம் குழந்தையின் தரிக்கைப்பட்ட கூலினை உண்பதின்பம் இழந்த பெறுதல் இன்பம் இழந்ததை பெறுதல் இன்பம் இசைப்பட வாழ்தல் இன்பம் கற்றார் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைபல புரிதல் இன்பம் சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெற்றதை வணங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். சுராதா இயற்றியிருக்காரு. பழந்தமிழ் இலக்கியங்களை வந்து கற்பது மிக மகிழ்ச்சியை தரும். பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதும் மகிழ்ச்சியை தரும். காலந்தோறும் மாறி வரும் தேவைகளுக்கேற்ப நம்மளும் புதுமைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மனப்பக்குவத்துடன் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் வந்து தன்னோட கைகளை வந்து கூளை பிசைந்து உணவாக ஒருவர் உண்ணும்போது அதுவும் வந்து இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. தான் இழந்த பொருட்களை வந்து மீண்டும் பெறும்போதும் மிக மகிழ்ச்சியை தரும். இசைப்பட வாழுதல் அப்படிங்கும்போது எல்லாரும் போற்றும்படி வாழ்றதுதான் இன்பம் அப்படிங்கிறாங்க. கற்றவர் முன்னாடி தாம் கற்ற கல்வியை கூறுறது இன்பம் அப்படின்னு இன்பத்துக்கு இதெல்லாம் இன்பம் அப்படின்னு சுராதா எடுத்து கூடியிருக்கிறாரு. இசைப்பட அப்படின்னா புகழுடன். கயவர் அப்படின்னா கீழ் குணமுடையவர். கயவர் அப்படின்னா கீழ் குணமுடையவர். இதுல இலக்கண குறிப்பு தளிர்கை அப்படின்னா ஓமை தொகை. தளிர் போன்ற கை அப்படிங்கிறது. கோலங்கிற உப்பு மறைந்து வந்தங்காட்டி இது ஓமை தொகை. பழந்தமிழ் சிற்றினம் பெருங்குணம் இதெல்லாமே வந்து பண்பு தொகை. வணங்கிய வினையெச்சம் கற்றல் பெறுதல் வாழ்த்தல் இதெல்லாமே தொழில் பெயர்கள். சுராதா வந்து இவரோட இயற்பெயர் என்ன? சுராதாவோட இயற்பெயர் அப்படின்னா சுராதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். சுராதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூர்ல 23/11/1921 வந்து பிறந்தவர். இவரோட பெற்றோர் திருவேங்கிடம் செண்பகம் தான் இவங்களோட பெற்றோர் பெயர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டாரு. அதனோட சுருக்கம் தான் என்ன அப்படின்னா சுராதா. சுப்புரத்தின தாசன் என்பதனோட சுருக்கம் தான் சுராதா. சுராதா இயற்றிய கவிதை நூல்கள் எது அப்படின்னா தேன்மாலை, துறைமுகம்,
சுவரும் சுண்ணாம்பும், சுராதாவோட கவிதைகள். இதெல்லாம் முக்கியமான நூல்கள். தேன்மாலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுராதாவோட கவிதைகள். தேன்மாலை அப்படிங்கிற கவிதை நூல் தமிழக அரசின் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றது. எந்த நூல் சுராதாவோடது அப்படின்னா தேன்மாலை அப்படிங்கிற நூலுக்கு தான் வந்து தமிழக அரசு வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்காங்க. தமிழக இயலிசை நாடக மன்றத்தின் கலைமாமணி பட்டத்தையும் தமிழக அரசின் பாவேந்தர் விருதையும் பெற்றவர். தமிழக இயல் நாடக மன்றத்தோட கலைமாமணி பட்டம் பெற்றிருக்காரு. பாவேந்தர் விருதையும் பெற்றிருக்காரு. தேன்மாலை நூலின் இயற்கையியலில் முதலாக ஆராய்ச்சி ஈடாக 11 பகுதிகள் வந்து தேன்மாலை நூல்ல இருக்கு. எத்தனை பகுதிகள் அப்படின்னா 11 பகுதிகள் தேன்மாலை நூலில் இருக்கு. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரிதான் வரும். இது நம்மளுக்கு தேவையில்லை. அவர் அறிமுகப்படுத்துறது மத்திய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து காமராஜர் தான். காமராஜர் வந்து எப்ப பிறந்தாருன்னா 1903 ஜூலை திங்கள் 15 ஜூலை 15 என்ன கல்வி வளர்ச்சி நாளா நம் தமிழக அரசு கொண்டாடிட்டு வராங்க. இதுதான் வந்து முக்கியமானது. விருதுநகர்ல பிறந்தாரு. காமராஜர் வந்து 1931 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2 ஆண்டுகள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா வந்து செயல்பட்டு இருந்திருக்காரு. 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி இவங்களெல்லாம் முதலமைச்சரா நியமிக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுப்பதுக்கு வந்து காமராஜரும் ஒரு காரணமா இருந்தாரு. நேருவோட மறைவுக்கு பின்னாடி லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே இந்திரா காந்தியும் வந்து நாட்டோட பிரதமர் மந்திரியா நியமிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுப்பதுல வந்து அப்ப காமராஜர் முக்கிய பங்கு வச்சிருந்தாரு. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அப்படிங்கும் போது அது இந்திய அளவுல வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்திரா காந்தியை சூஸ் பண்ணும் போது அவரு முன்மொழிஞ்சாரு காமராஜர் தான். ஆனா அதுக்கப்புறம் ஹூ இஸ் காமராஜர்னு சொல்லி இந்திரா காந்தியே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வேற கதை. ஆனா வந்து முன்மொழிஞ்சவரே காமராஜர் தாங்க. 1954 வந்து ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதோ காமராஜர் வந்து அந்த பதவிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று இருந்தங்காட்டி ராஜாஜி பதவியிலிருந்து விலகிட்டாரு. அதுக்கு பொதுவா காமராஜர் வந்து வந்தாரு. 1954 1963 கிட்டத்தட்ட வந்து 8 ஆண்டுகள் நிறைவா 9வது ஆண்டுலதான் வந்து பதவியை வந்து விலக்குறாரு. அதாவது தாமாகவே பதவி விலக்கி காங்கிரஸ் வளரணும் அப்படிங்கறதுக்காக அவர் பதவி விலகி விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அரசியலே வந்து ஓய்வு மாதிரிதான் ஆயிருச்சு. ஓகேங்களா. 1963 முதலமைச்சர் பதவியிலிருந்தே விலகிட்டார் அவரு. காமராஜர் காலத்துல வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்ப தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அபரித விதமா இருந்துச்சு. தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியை வந்து இந்திய அளவுல 2வது இடத்துக்கு கொண்டு போனாரு காமராஜர் ஆட்சி காலத்துல. கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டையில எல்லாம் தொழிற்பேட்டைகளை வந்து அவர் நிறுவனாரு. அவர் கொண்டு வந்ததுதான் வந்து மிகப்பெரிய தொழிற்பேட்டைகள்லாம் காரணமாத்தான் சென்னை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கிறதுக்கு முக்கிய அடித்தளமிட்டவரே காமராஜர் ஐயா அவர்கள் தான். மாவட்டத்தோறும் சிறிய தொழிற்பேட்டைகள்லாம் அமைக்கணும் அப்படின்னு முன்னெடுப்புகளை வந்து காமராஜர் ஐயா எடுத்துக்கொண்டாரு. கூட்டுறவு இயக்கங்கள் வந்து அவரோட காலத்துலதான் வந்து வேரூன்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கூட்டுறவு மூலமா எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, உதகையில இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை, நெய்வேலியில நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, ஊட்டியில வந்து இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலையும், கிண்டியில வந்து அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை,
சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, பெரம்பூர்ல தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை, மேட்டூர்ல காகித தொழிற்சாலை, எல்லாமே மிகப்பெரிய தொழிற்சாலைகள், அரசு தொழிற்சாலைகளா இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுமே காமராஜர் ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி அப்படிங்கிறது காமராஜரோட நோக்கமா இருந்தது. தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட நோக்கமா இருந்துச்சு. அதனாலதான் அவரை வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை நாம அழைப்போம். அவர் வந்து 2 ஆண்டுகள்ல வந்து 133 மாநாடுகளை வந்து அவர் நடத்தி இருக்காரு. அதன் மூலமா கிடைத்த பல கோடி மதிப்புள்ள நன்கொடைகள் எல்லாம் வந்து உயர்நிலை பள்ளிகளை கட்டுவதற்கும் இலவச கல்வியை கொண்டு வரக்கும் தான் பயன்படுத்தினாரு. நம்ம தான் படிக்கல, ஆனா நம்ம மக்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் படிச்சாதான் நாடு முன்னேற முடியும் அப்படின்னு ரொம்ப நம்பினாரு. அதுக்கு அடித்தளம் போட்டவர் அவர்தான். கிட்டத்தட்ட இப்ப சொல்ல போனா தமிழ்நாட்டுல இருக்கிற கல்வி பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து இருக்கிற இடத்துல இருந்து உயர்ந்திருக்குது. ஆனா புதுசா வந்ததை விட காமராஜர் தொடங்கின பள்ளிக்கூடங்கள் அதே ஃபாலோ தான் நம்ம பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அவரு அந்த அளவுக்கு அடித்தளம் போட்டுட்டாரு எடுத்த உடனேயுமே. ஏன்னா மக்கள் படிக்கணும் அப்படின்னு. அதுவும் இல்லாம ஆட்சி மாற்றமே நடைபெறதுக்கு காரணமே வந்து பள்ளிக்கூடத்தோட பிரச்சனை தான். அதனால அவர் ஆட்சிக்கு வந்தோடனே கல்விக்கு அடித்தளத்தை அப்பவே போட்டிருந்தாரு காமராஜர் ஐயா அவர்கள். இது வந்து நம்மளுக்கு எதுல வரும் அப்படின்னா தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஐஎன்எம்ல டாபிக் வரும். அந்த டாபிக்ல வந்து காமராஜரை பத்தி இருக்கிற டீட்டெயில்ஸ் இது கண்டிப்பா வரும். அதே போக தமிழ்நாட்டுல வளர்ச்சி பங்குல வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களோட திட்டங்கள் என்ன அப்படிங்கும்போது அந்த டாபிக்ல இது வரும். சோ இது வந்து முக்கியமான டாபிக். இது ஜிகேல கவர் ஆகும். ஓகேங்களா? இவர்னால வந்து நில சீர்திருத்தம் திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நில உச்சவரம்பு 30 ஏக்கராக்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 30 ஏக்கராக்கு மேல இருக்கிற நிலத்தையெல்லாம் புடுங்கி எல்லாத்துக்கும் நிலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் பிரித்து தரப்பட்டுட்டு இருந்திருக்குது. மீனவர்கள், கருப்பட்டி காய்ச்சுபவர்கள், கைத்தறியாளர்கள், குயவர்கள் முதலிய சிறுதொழில் நலத்திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மக்கள் நலத்திட்டங்கள்ல ஓய்வூதியம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதா வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு. நகர்ப்புற வீடு கட்டு திட்டம், இலவச மருத்துவ வசதி முதலியவெல்லாம் இவரால அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சமுதாய திட்டங்கள், சமூக வளர்ச்சிக்கான காமராஜரோட திட்டங்கள். காமராஜர் திட்டம் அப்படின்னு ஒரு பிளான கொண்டு வந்தாரு 1962ல. அதாவது சீன படையெடுப்பு போது காங்கிரஸோட செல்வாக்கு சரிஞ்சிருச்சு. அதனோட செல்வாக்க மீட்டெடுக்கிறதுக்காக அவரு ஒரு பிளான் சொன்னாரு. அதாவது மூத்த தலைவர்கள்லாம் வந்து பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில ஈடுபடணும். இளைய தலைமுறைக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த திட்டத்தோட தொடக்கத்தை தானே வந்து அந்த அவரோட பதவியிலிருந்து விலகி மத்தவங்களுக்கு வழி விட்டாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து காமராஜரோட திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1963ல அவர் பதவி விலகினார். 1963ல கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல காமராஜர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா பதவி ஏற்றுட்டாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருந்தவரை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் வந்து பதவி நியமிச்சாரு. அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சென்று அந்நாட்டு தொழில் முன்னேற்றங்களை நேரில் கண்டவரு. அவற்றை நம் நாட்டிலையும் செயல்படுத்தவும் அப்படின்னு நினைஞ்சவரு. இந்திரா பிரதமர் நேரு வந்து நேரு அவர்கள் வந்து 1964ல இறக்குறாரு. அதுக்கப்புறம் யார வந்து பிரதமரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலை வருது. அப்ப கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டுருச்சு. அதை வந்து சரி செய்யறதுக்காக அப்ப அவர் காங்கிரஸ் தலைவரா இருக்கிறங்காட்டி அவர் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாரு. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் வந்து இறந்துருவாரு. அதனால வந்து அவருக்கு அப்புறம் இந்திரா காந்தியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முன்மொழிவையும் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. இதனால அவர் என்னன்னு சொல்லுவாங்க, தலைவரை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வந்து மத்திய அரசு வழங்கி இருக்கு. இவரோட கல்வி பணியை சிறப்பிக்கும் வகையில மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து அவரோட பெயரை சூட்டி இருக்கிறாங்க.
கன்னியாகுமரியில காமராஜருக்குன்னு மணிமண்டபம் அப்படிங்கிறதையும் கட்டியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரை சாலையில அவருக்கு சிலையும் இருக்குது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் அப்படிங்கிறது நினைவு இல்லமா இருக்கு சென்னை இல்லம். அதே நேரம் ஜூலை 15 அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளா வந்து காமராஜரோட பிறந்த நாளா கொண்டாடுறாங்க. அந்த அன்னைக்கு பள்ளிகள்ல வந்து சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி குழந்தைகளை வந்து அதுக்காக பங்கேற்ப வைப்பாங்க கல்வி வளர்ச்சி நாள்ல. ஓகேங்களா? இதான் காமராஜரை பத்திய முக்கிய குறிப்புகள். இது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல தமிழ்நாட்டுல வந்து ஏற்பட்டுன முன்னேற்றங்கள்லயும் இது வரும். ஓகேங்களா? காந்தியடிகளோட இறந்த நாள் அன்னைக்குதான் வந்து காமராஜர், அதாவது காந்தியடிகள் அக்டோபர் 2ஆம் தேதி உலக வாழ்வை நீத்தாரு. காந்தியடிகளும் அதே அன்னைக்குதான் வந்து காந்தியடிகள் இறந்த அக்டோபர் 2ஆம் தேதி தான் வந்து காமராஜர் அவர்களும் வந்து இந்த உலக வாழ்க்கை விட்டு நீங்கி இருக்காரு. அக்டோபர் 2 காமராஜர் மற்றும் காந்தியடிகளோட நினைவு நாள். அடுத்தது மூவா கடிதம். மூவா இது வந்து சிலபஸ்ல வந்து குடுக்கல. ஆனா வந்து கேட்டா நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்காக தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூவா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. வாசிக்கல, இதுல ஒண்ணும் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? இதுல மேற்கோள்மா இந்த ரெட் கலர்ல கொடுத்திருப்பாங்கல்ல. தமிழ் ஒன்றே, அதாவது தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு. தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நம்பு. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரை தமிழ் வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டா மூவா தான் வந்து சொல்லியிருக்காரு. கடிதம், பணவிடை, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு எல்லாமே வந்து தமிழ்ல தான் இருக்கணும். அதாவது பெயர் பலகையிலிருந்து எல்லாமே தமிழ்ல இருக்கணும் அப்படிங்கறத இந்த பாடத்துல மூவா முன்மொழிந்திருக்காரு. உன் மொழியும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின், இது மேற்கோள் முக்கியமானது, உன் மொழியும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே. அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே. அயலானின் தாயை வந்து பழித்து வெறுக்காமல் நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய அன்புதான் நிலையானது. மற்ற மொழிகளை வெறுப்பது வந்து ஆகாது அப்படிங்கறத இந்த இடத்துல மூவா சொல்லியிருக்காரு. தமிழர்களுக்கிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே. அத்தகைய சொற்களை வந்து சொல்லக்கூடாது. அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே. தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் சிந்தனை, சொல், செயல்களை போற்று. சுவையாக இருந்தாலும் முன்னவையே நாடாதே, சுவையற்றதாக இருந்தாலும் பின்னவையை போற்றாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மூவாவோட முக்கியமான குறிப்புகள். ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னா பாரதியார். ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா பாரதியார் சொல்லியிருப்பாரு. அடுத்தது இலக்கணம். பெயர் சொல். தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தொழிற்பெயர்னா தொழிலை, ஒரு தொழில் செய்ததை குறிக்கிறது தான் என்னது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இறுதியில தல் அல், அதாவது அல் இந்த வார்த்தை வரும். அதை வச்சு நம்ம தொழிற்பெயர்னு சொல்லலாம். தல்லு, அல்லு, அம்மு, ஐ, கை, வை, கூ, பூ இது எல்லாமே. ஆனா மோஸ்ட்லி வந்து தல் அல் இந்த 2 வார்த்தைகளை வச்சு தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா பெறுதல், கோடல் அப்படின்னா தொழிற்பெயர். பெறுதல், கோடல் அப்படிங்கிற விகுதிகளை வச்சு தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழிற்பெயர் அப்படின்னா 2 வகையாப்படும். ஒண்ணு வந்து முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா
தொழில் பெயர்களுக்கு விகுதியே அல்லாம பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது தான் என்னன்னு சொல்றாங்க முதல் நிலை தொழில் பெயர். விகுதி இருக்காது, பகுதியிலேயே தொழிலை உணர்த்திரும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கபிலனுக்கு அடி விழுந்தது. அடி விழுந்தது அப்படிங்கும்போது இந்த இடத்துல அடி வந்து விகுதி இல்லை, இருந்தாலும் இது என்னன்னு சொல்றாங்க தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க. இது வந்து முதல் நிலை தொழில் பெயர் அப்படிம்பாங்க. முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா தொழில் பெயர்கள் வந்து முதல் நிலை பகுதி திரிந்து வருவது தான் முதல் நிலை முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படிங்கிறோம். அறிவார்ந்த மக்கள் பேரு அவனுக்கு என்ன கேடு. அறிவார்ந்த மக்கள் பேரு அப்படிங்கறத பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெடு அப்படிங்கறது கேடு அப்படின்னு மாத்தி இருக்காங்க. இதைத்தான் என்ன சொல்றாங்க முதல் நிலை வந்து திரிந்த தொழில் பெயர். ஓரளவுக்கு திரிந்து வந்திருக்குது. பெரு கெடு. ஓகே, அடுத்தது வந்து வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று வந்து வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பதுதான் என்னது வினையால் அணையும் பெயர். வினைக்குரிய காலம் காட்டும் பெயருக்குரிய வேற்றுமை உறுப்புகளையும் பெற்று வரும். பெற்றானை அப்படின்னா இறந்த காலம், பெறுகின்றானைனா நிகழ்காலம், பெறுவானைனா எதிர்காலம். பெற்றானை அப்படிங்கிறது இறந்த காலம், பெறுகின்றானைனா நிகழ்காலம், பெறுவானைனா எதிர்காலம். தொழில் பெயருக்கும் வினையார் நிலையும் பெயருக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் பெயர்னா தொழிலுக்கு வரும், வினையார் நிலையின் பெயர்னா தொழில் செய்யறவங்களுக்கு வரும், படற்கை இடத்தில் வரும், மூவிடங்களில் வரும். தொழில் பெயர் வந்து படற்கை இல்லத்துலதான் வரும். காலம் வந்து காட்டாது தொழில் பெயரு, ஆனா வந்து வினையான பெயர் 3 காலங்களையும் காட்டும். இதுதான் வினையான பெயருக்கும் தொழிற்பெயருக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பண்பு பெயர். பண்பை உணர்த்தும் பெயரைத்தான் என்ன சொல்றோம் பண்பு பெயர். பண்பு பெயர் வந்து 6 வகை பொருட்களில் ஒன்றான பண்பு பெயர் வந்து நிறம், சுவை, வடிவம் அப்படின்னு சொல்லி 4 இடங்கள் அடிப்படையா கொண்டு தோன்றும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. பண்பு பெயரோட விகுதிகள் அப்படிங்கும்போது மை, ஐ, சி, பூ, பூ, ஹூ, ரி, அம், அர், அம், து இதெல்லாமே வந்து பண்பு பெயரோட விகுதிகள். தொழிற்பெயர் பகுதி திரிந்து வருவது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். காட்சி என்பதன் தொழிற்பெயர் அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா கான் பிளஸ் சி அப்படின்னு மாறும். மாச்சி என்பது டேஸ். மாச்சி அப்படிங்கும்போது தொழிற்பெயர். வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையாளனின் பெயர் அப்படின்னா வந்தவன் அப்படின்னு வரும். இதுல தொழில் பெயர் அப்படின்னா வருதல் தொழிற்பெயர். முதல் நிலை துரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா சூடு. பண்பு பெயர் அப்படிங்கும்போது நன்றி. வினையாளனின் பெயர் அப்படின்னா அகழ்வார். இதான் வினையாளனின் பெயர். பகுதியை மற்றும் தொழிலை குறிப்பது முதல் நிலை தொழில் பெயர். வரவு என்பதன் தொழிற்பெயர் விகுதி என்ன ஊதான் வரணும். வட்டம் என்பது என்னது வடிவ பண்பு பெயர். அடுத்தது வளா நிலை வலு வலுவமதி. வளா நிலை வலு வலுவமதி. இந்த பெயர்களை வச்சு நாம கண்டுபிடிச்சிருக்கும் போது வளா நிலை வளாம் அப்படிங்கும்போது வழக்கு அப்படிங்கிறது முறை அப்படின்னு வச்சுக்குவோம். வளானா முறையா வளாமன் வளா அப்படிங்கும்போது எதிர்மறையானது, கரெக்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். வலு அப்படிங்கும்போது இந்த இடத்துல தவறா இருக்கு அப்படின்னும், வலு அமைதி அப்படிங்கும்போது தவறுதான் இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு 3 கான்செப்ட்ல வந்து இதை விளக்கியிருக்காங்க. இலக்கண முறைப்படி குற்றமில்லாமல் பேசுவதும் எழுதுவதும் என்ன சொல்றாங்க வளா நிலை அப்படின்னு சொல்றாங்க. செல்வன் படித்தான். இதுல செல்வன் அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமை பெயர், படித்தான் அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமை வினைமுற்று. சோ செல்வன் படித்தான் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அதுலயே வந்து செல்வி படித்தாள் அப்படின்னா அது சரியா இருக்கா? கரெக்ட் தான். செல்விங்கிறது பெண்பாலை குறிக்கும், படித்தாள் அப்படிங்கிறது கரெக்ட். மாடு வந்ததுங்கிறது மாடு
அக்ரிணை வந்ததுன்னு ஒருமையில முடிஞ்சிருக்கு. சோ கரெக்ட். கண்ணன் வந்தான், இதுவும் சரி. நாய் ஓடியது. இதுல வந்து திணை வளாமெதினா செல்வி மாடு அப்படின்னு கரெக்டா உயர்திணை அக்ரிணை தவறலாம் சொல்வது திணை வளாநிலை. பால் வளாநிலை அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் தவறலாம் சொல்வது பால் வளாநிலை. இட வளாநிலை அப்படின்னா நான் வந்தேன் நீ வருவாய் அப்படின்னு இடத்த சொல்றது இட வளாநிலை. கால வளாநிலை அப்படின்னா நாளைக்கு இன்று நேற்று நாளை இந்த 3 முக்காலங்களும் வந்து சரியா சொல்றதுதான் என்னது கால வளாநிலை. வினா வளாநிலை அப்படின்னா கரெக்டா வினா வந்து கேட்கணும். வினாவும் வந்து எந்த வினா எழுத்துக்களை பயன்படுத்தணும், எந்த இடத்துல வினா குறி வரணும் அப்படிங்கிறத சரியா பயன்படுத்துறதுதான் வினா வளாநிலைன்னு அர்த்தம். விடை வளாநிலை அப்படின்னா விடைய வந்து சரியா சொல்லணும். சரியான கேள்விக்கு சரியான விடைய சொல்றதுதான் விடை வளாநிலை அப்படின்னு. சோ வளாநிலை அப்படிங்கிறது 6 வகைப்படும். திணை வளாநிலை, பால் வளாநிலை, இட வளாநிலை, கால வளாநிலை, வினா வளாநிலை, விடை வளாநிலை. அடுத்தது வலு. வலு அப்படிங்கும்போது இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவது என்னன்னு சொல்லப்படும் வலு அப்படின்னு சொல்லுவாங்க. வலுவும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. வலு வந்து 7 வகைப்படும். திணை வலு. என் மாமன் வந்தது அப்படின்னு சொல்றது தப்பு. இது அக்னியில முடிஞ்சிருக்குங்காட்டி திணை வலு அப்படிங்கிறோம். பால் வலு அப்படின்னா கண்ணகி வந்தான். பெண்பாலை வந்து ஆண்பாலா சொல்றது வந்து தவறு. இததான் வந்து கண்ணகி வந்தான் அப்படிங்கிறது. அடுத்தது இட வலு அப்படின்னா நாங்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது. நாங்கள் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னோம். இல்லைன்னா வருவார்கள் அப்படிங்கணும். தவறா சொல்றதுதான் என்னங்கிறாங்க இடவலு. முக்காலத்துல இடம் வந்து மாறி மாறி தவறா சொல்றது இடவலு. காலவலு அப்படிங்கிறது எங்க வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை வந்து தவறா சொல்லுவது காலவலு அப்படின்னு. வினாவலு அப்படிங்கிறது முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இந்த இடத்துல வந்து சேவல் என பொருத்தம் இல்லாமல் வினா கேட்டால் வினாவலு. முட்டையிடுறதே வந்து சேவல் வராது. அப்போ அந்த இடத்துல கேள்வியே தவறா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து வினாவலு. விடைவலு அப்படின்னா நாளை பள்ளி திறக்கப்படுமா அப்படிங்கிற வினாவுக்கு என் அத்தைக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு வந்து சம்பந்தமில்லாம விடையை கூடுறது என்னது விடை வலு அப்படின்னு சொல்றாங்க. மரபு வலு அப்படின்னா நாய் கத்தும். இது வந்து மரபு வலு. ஏனெனில் நாய் வந்து குறைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நாய் கத்தும் அப்படின்னு சொன்னா அது மரபு வலு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வலுவமைதி. வலுவமைதினா இலக்கண முறைப்படி குற்றமுடையதேதான். ஆனாலும் ஆசிரியர்கள் வந்து குற்றமற்றது அப்படின்னு ஏற்றுக்கொண்டதுதான் என்ன சொல்றாங்க வலுவமைதி அப்படிங்கிறோம். 3 அரசர்களை பத்திய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதனாலதான் இதை முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்றோம். இதனோட குறிப்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமானதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மூவேந்தர்களை பற்றி 3,900 அதாவது 3,900 பாடல்கள் இருக்கிறது. 3 அப்படிங்கும்போது மொத்தம் 1000 மொத்தம் 2700 பாடல்கள் வந்து இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும். இது வந்து முழுசா நம்மளுக்கு கிடைக்கல. புறத்திட்டு அப்படிங்கிறது தொகுத்த அதாவது தனிப்பாடல்களை திருத்தி தொகுத்து இருப்பாங்க புறத்திட்டு. அந்த நூல்ல மட்டும்தான் எத்தனை இருக்குது அப்படின்னா 108 வெண்பாக்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 108 வெண்பாக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனா 2700 பாடல்கள்ல வெறும் 108 பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மூவேந்தர்களோட ஆட்சி, படைச்சிறப்பு, போர்த்திறன் எப்படி இருந்துச்சு, அவர்களோட கொடை எல்லாமே வந்து இந்த முத்தொள்ளாயிரம் பாடல்கள் மூலமா நம்ம அறிஞ்சுக்கலாம். இதனோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா தெரியல. ஆசிரியர் பெயர் நம்மளுக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆசிரியர் பெயர் தெரியல. அதுல ஒவ்வொரு பாடல்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 3 அரசர்களை பத்தியும் இடம்பெற்றிருக்கும். சரி, ஒவ்வொரு அரசர்கள் அதாவது சேரர்களை பத்தி 900 பாடல், பாண்டியர்களை பத்தி 900 பாடல்,
சோழர்களை பத்தி 900 பாடல்கள் அப்படின்னு 3 அரசர்களை பத்தியும் 900 பாடல்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் சேரர்கள் பத்திய ஒரு பாடலை பார்க்கலாம். சேரர் அப்படிங்கிறது பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பல்யானை மண்ணீர் படுதிரை தந்தூய்மீன் மல்லல் படுதிரை தந்தூய்மீன் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமீன் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமீன் வல்லிதழ் வாடாத வானோருக்கும் வானவன் வில்லெழுதி வாழ்வார் விசும்பு. பல ஆணைகளை கொண்டுள்ள அரசர்களே அப்படின்னு அரசர்களை நோக்கி சொல்றாங்க. உங்களுக்கு கிடைக்கும் பொருள்களை சேரன் மன்னனுக்கு திரையாக அழித்து பிழைத்து கொள்ளுங்கள். அதான் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை சேரன் மன்னனுக்கு கூட பிழைச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களில் வளமிக்க நெடிய மதில்களின் மேல் வில் சின்னத்தை பொறித்து வையுங்க. வாடாத மாலையணிந்து வானவர்களுக்கும் சேரனின் வெல் வடிவத்தை எழுதி வைத்தே வானுலகில் வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புகழ்ந்து பாடி இருக்காங்க. யானைகளை உடைய அரசர்களே, உங்ககிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் சேர மன்னர்கிட்ட கொடுத்துட்டு பிழைச்சு போங்க. வானத்துல இருக்கிற தேவர்கள் கூட வில்லோட வடிவத்தை தன்னோட மதில்கள் எழுதி வச்சிட்டு அதாவது மதில்கள்ல அப்பெல்லாம் குறிப்பிட்டாங்கன்னா அந்த இனத்தை சார்ந்தவர், இல்லைன்னா அந்த அரசுக்கு கப்பம் கட்டுறவர், இல்ல அவரு கீழே இருக்கிறவர்னு தெரியும். அவங்களோட ஆட்சி பகுதி அப்படின்னா அவங்களோட சின்னத்தை பொறிச்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி உங்களோட மதில்கள் மீதையும் வில் சின்னத்தை பொறிச்சு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இங்க புலவர் சேரரோட மன்னரை புகழ்ந்து உயர்வா சொல்லியிருக்காரு இந்த பாடல்கள்ல. ஓகேங்களா. உய்மின் அப்படின்னா உய்மின்னா பிழைத்து கொள்ளுங்கள். மல்லல் அப்படின்னா வளமை, வள் அப்படின்னா நெருக்கம். மல்லன்னா வளமை, வள் அப்படின்னா நெருக்கம், விசும்பு அப்படின்னா வானம். இலக்கண குறிப்புல மல்லல் நெடுமதில் அப்படிங்கிறது, மல்லல் நெடுமதிங்கிறது நெடு அப்படிங்கும் போது உரிச்சொல் தொடர், நெடுமதில் அப்படிங்கிறது பண்பு தொகை. அதாவது மல்லல் நெடுமதிலுங்கும் போது உரிச்சொல் தொடர், வெறும் நெடுமதில்னு வந்துச்சுன்னா பண்பு தொடர். நெடும் அப்படிங்கும் போது அதனோட உயரத்தை குறிப்பிடங்காட்டி, நெடிய அப்படிங்கிறங்காட்டி அது பண்பை குறிப்பிடங்காட்டி அது பண்பு தொகையில வரும். வாங்குவில் அப்படின்னா வினைத்தொகை. வாங்குவில் அப்படிங்கிறது வினைத்தொகையை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. இந்த பாடல்ல வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்று அணி. இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கும் அணி தற்குறிப்பேற்று அணி. அடுத்தது சோழர்களை பற்றிய ஒரு பாடல். சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி. சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திடு உயர் தலைதான் எதிரான். ஈர்த்திடுதுயர் தலைதான் ஏறினான் நேர்ந்த கொடை வீர மெய்மோர் நிறை குறைவா வன்கட் படை வீரமோ சென்னி பண்பு. படை வீரமோ சென்னி பண்பு அப்படின்னு சோழர்களை பற்றிய பாடலையும் பாடியிருக்காரு. சோழ மன்னர் தன்னிடம் அடக்கலமானவர்கள்கிட்ட புறாவினை காக்க தன் தசையை சோழ மன்னர் தன்னோட கிட்ட ஒரு புறா வருது, அந்த புறாவை காக்கறதுக்காக தன்னோட தசையவே அறுத்து கொண்டவர். அந்த தசைக்கு ஈடாகாத காரணத்தால் தன்னையே துலாக்கோல்ல ஏற்றினாரு. இப்படி செய்ய துணிந்தமைக்குத்தான் அவரோட கொடை வீரமோ மெய்யொழுக்கமோ குறையாத படை வீரமோ காரணம் அது சோழர்களோட நற்பண்பு அப்படிங்கிறாங்க. புறாவுக்காக தன்னையே கொடுக்க துணிந்தவர் தான் சோழர்கள். இதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த படை வீரமோ கொடை வீரமோ கிடையாது. இதுக்கு காரணம் எதுன்னு சொல்றாரு, சோழர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புலவர் சோழர்களை போற்றியிருக்காரு. புறவுனா புறா. புறவு என்றால் புறா, நிறைன எடை, ஈர்த்து அப்படின்னா அறுத்து, துளைனா துலாக்கோல். துலாக்கோல்னா தராசு, நிறை என்றால் ஒழுக்கம், வன்கண் அப்படின்னா வீரத்தன்மை, மேனி அப்படின்னா உடல். அடுத்தது பாண்டியன். பாண்டிய மன்னரை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க. எதுனா மறுபூசியாக மரங்கணல் வேல் மன்னர் உருத்தகு மார்போனை யாக திருத்தக்க
வையகம் மெல்ல மெல்லதென தொன்றொழுகுமே மொய்யினை வேல்மாறன் களிறு. மொய்யிலை வேல்மாறன் களிறு அப்படின்னு பாண்டியனை பாடியிருக்காங்க. அதாவது நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் தான் பாண்டிய மன்னரு. அம்மன்னர் யானை தந்தங்களை எழுத்தாணியாகவும் வீரம் செறிந்த வேற்படையை உடைய பகை மன்னரோட அகன்ற மார்பினை ஓலையாகவும் கொண்டு செல்வம் நிறைந்த உலகமெல்லாம் பாண்டியனது கூறியது என எழுது அப்படின்னு பாண்டியர்களோட வீரத்தை பத்தி இந்த இடத்துல புலவர் பாடியிருக்காரு. மறுப்பு அப்படின்னா தந்தம் முக்கியமானது. மறுப்புனா தந்தம், ஊசினா எழுத்தாணி, மரம்னா வீரம், கனல்னா நெருப்பு, மாறன்னா பாண்டிய மன்னன், களிறுனா ஆண் யானை, வையகம் என்றால் உலகம், மெய்யிலை அப்படின்னா நெருங்கி வைத்த இலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. இதுல பிரித்து எழுதுறதுல மறுப்பு ஊசினா மறுப்பு கூட்டல் ஊசி, மார்போலைனா மார்பு கூட்டல் ஓலை, எமதென்று இது முக்கியமானது, எமது கூட்டல் என்று, மொய்யிலைனா மொய் கூட்டல் இலை. ஓகேங்களா? இதுதான் இந்த பாடல்கள். சேரர்களோட அடையாளம் சின்னம் வில்லு. சோழ மன்னவன் யாரை காக்க தன் தசையை அளித்தானா புறாவை காக்க. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி எதுல எழுத போகுதுன்னா தந்தத்தால தான் எழுதியிருக்காங்க. விசும்புனா வானம், துளை அப்படி என்றால் துலாக்கோளு, மறுப்பு அப்படின்னா தந்தம், காணல் கனல் அப்படின்னா நெருப்பு, களிறு அப்படின்னா யானை. கனல்னா நெருப்பு, களிறுனா யானை. அடுத்தது கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். இது சிலபஸ்ல இல்ல, ரொம்ப டீட்டெயிலா படிக்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா? நம்ம சொற்பொருளும் நூல் குறிப்பும் பார்த்துக்கலாம். சிந்தை அப்படின்னா எண்ணம், கூற அப்படின்னா மிக, நவ்வி நவ்வினா மான், இது முக்கியம். நவ்வி அப்படின்னா மான். அடுத்தது பார்த்தோம்னா முகில்னா மேகம், மதி என்றால் நிலவு, உகு அப்படின்னா செறிந்த, புனல்னா நீர். முகில்னா மேகம், மதினா நிலவு, உகுனா செறிந்த, புனல் என்றால் நீர். காடிதனை அப்படின்னா காடு கூட்டல் இதனை அப்படின்னும், கருமுகில்னா கருமை கூட்டல் முகில் அப்படின்னு பிரிக்கணும். வெண்மதி அப்படின்னா வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு பிரிக்கணும். நீர் வாயின் நீர் அப்படின்னா வாயின் கூட்டல் நீர் அப்படின்னும், வாயின் நீர்னா வாயின் கூட்டல் நீர்னு பிரிக்கணும். வெந்துணர்ந்து உலர்ந்துங்குது, வெந்து உலர்ந்து அப்படின்னா வெந்து கூட்டல் உலர்ந்து அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யாரு அப்படின்னா ஜெயங்கொண்டாரு. இவர் எங்க பிறந்தாருன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பங்குடியில பிறந்திருக்காரு. முதல் குலோத்துங்க சோழரோட அவைக்களர் புலவரா ஜெயங்கொண்டார் இருந்திருக்காரு. ஜெயங்கொண்டார பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா பலப்பட்ட சொக்கநாத புலவர் புகழ்ந்திருப்பாரு. இசையாயிரம், உளமாடல் ஆகிய நூல்களையெல்லாம் இயற்றியிருக்காரு. இவரோட காலம், ஜெயங்கொண்டாரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் என்னது பரணி. பரணி அப்படின்னாவே ஆண்மகனோட வீரனை புகழ்ந்து பாடுவதுதான் பரணி. இது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. தமிழ்ல தோன்றிய முதல் பரணி எது அப்படின்னா கலிங்கத்து பரணி தான். கலிங்க மன்னர் ஆனந்த பன்மன் அப்படிங்கிற மீது குலோத்துங்கன் சோழர் போர் தொடுத்திருக்காரு. அந்த வெற்றியை பாடுவதற்காக, அதாவது குலோத்துங்கன் சோழனோட வெற்றியை புகழ்ந்து பாடுவதற்காக ஜெயங்கொண்டார் இயற்றியதுதான் எது அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணி. ஒட்டக்கூத்தர் இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்திருப்பாரு. தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்திருப்பாரு. ஆணை ஆயிரம் அரிமடலை வென்ற மாணவுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்றது என்ன பன்னிரு பட்டியல் நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு பாடியவர் யாரு அப்படின்னா
அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருந்த நூல் எது அப்படின்னா பன்னிரு பட்டியல். ஓகேங்களா. பரணி இலக்கியங்கள்ல வந்து எது எது வரும் அப்படின்னா தக்கையன பரணி, வங்கத்து பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, சீனத்து பரணி, திராவிடத்து பரணி அப்படின்னு நிறைய பரணி வகைகள் வந்து இருக்கு. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுக்கு பிடித்த நூல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி இயற்றியவர் ஜெயங்கொண்டாரு. நவ்வி அப்படிங்கிறது மான் சொல்லப்படும். சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது 96 வகைப்படும். சிந்தை அப்படின்னா எண்ணம், பீனமான், முகில் அப்படின்னா மேகம், புனல் என்றால் நீர், உருகுதல் அப்படின்னா சொரிதல், உகுதல் அப்படின்னா சொரிதல், உகுதல்னா சொரிதல். உலகளவில் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. கடல் கடந்த அதாவது சாத்துவான் வாணிகம் செய்யும் பொருட்டு, சாத்துவான் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கண்டு சென்றுள்ளார் அப்படின்னு தமிழர்களோட வாணிகத்தை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா மணிமேகலையில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா தமிழர்கள் வந்து சிங்கப்பூர், மலேசியா, பினாக்கு தீவு போன்ற இடங்களெல்லாம் போய் அங்கேயே வாழ்ந்துட்டு இன்னுமே வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ரிலியோ தீவில் எங்க இருக்கு அப்படிங்கிறது அங்க இங்கோட சின்ன தீவுங்கூட உலகத்துல இருக்கிற சின்ன தீவுலையும் தமிழர்கள் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து தமிழர்களோட சிறப்புகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ் ஆட்சி மொழியா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா நாடுகள்லாம் ஆட்சி மொழியா வந்து தமிழ் இருக்கு. ஓகே. இதுல மேலோட்டமா அவ்வளவுதான். அடுத்து திருவிக்கா அவர்களோட தமிழ் பணி. திருவிக்கா அவர்களோட தமிழ் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னைக்கு அருகே உள்ள துல்லம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் விருதாச்சலனார். சின்னம்மையாரோட மகன் திருவி கல்யாண சுந்தரனார் சென்னைக்கு அருகில் உள்ள துல்லம்ல பிறந்தாரு. வெள்ளிஸ் பள்ளியில படித்திருக்காரு. கதிரவேலர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தமிழ் பயின்று இருக்கிறாரு. ஓகேங்களா. திருவிக்கா தமிழ் பயின்றவர் யாருன்னா கதிரை வேலரிடம் பயின்றிருக்காரு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிறதா மூச்சா கொண்டவர் தான் யாரு அப்படிங்கன்னா திருவிக்கா. நமது உடல்நலத்தை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டால் பிறர் உடல்நலத்தை கேடு சூழ வேண்டும் அப்படிங்கிற பொருள் கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டா திருவிக்கா தான். தமிழை வந்து வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் அப்படிங்கிற பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் திருவிக்கா தான். இளைஞர்களே, தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஒருங்குங்கள், ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ்தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தில் அமர்த்து சூழ்கொண்டெழுங்கள். எழுங்கள் பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் அப்படின்னு அறைகூவல் விடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாலும் திருவிக்கா தான் அறைகூவல் விடுத்தாரு தமிழர் இளைஞர்களை. திருவிக்கா வந்து பேச்சு பணி அதாவது எழுத்து மட்டும் இல்ல பேச்சு மேடை பேச்சிலையும் வந்து அவர் சிறந்து விளங்கியவர். திருவிக்கா நடை அப்படிங்கிற ஒரு தனி நடையவே வந்து உருவாக்கியவர் தான் என்ன அப்படின்னா திருவிக்கா. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல கொண்டு வந்துட்டாரு. சொல்லுஞ்சொல்லு இன்மை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டவர் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் சிறந்தவர் யாரு அப்படின்னா திருவிக்கா தான். அண்ணாக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா திருவிக்கா தான். மேடை பேச்சுக்களோட முன்னோடி திருவிக்கா. அண்ணா போன்றவர்களுக்கு மேடை பேச்சுக்களோட முன்னோடி யாருன்னா திருவிக்கா. திருவிக்கா வந்து உரைநடை எழுதுறதுலயும் வந்து வல்லவரா இருந்திருக்காரு. மலை அப்படின்னு தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்பர். தோப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் நடையாளராக மதிப்பீட்டு காணுமளவும் சீரிய மொழிநடையில் அவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது
வாழ்க்கை துணை நலம், இமயம், மலை அல்லது தியானம் முதலிய நூல்களை எல்லாம் கற்பனை திறனும் சீர்த்த ஈடுபாட்டையும் உயர்ந்த நடையும் வெளிப்படுத்தி இருக்காரு. திருவிக்காவோட நூல்கள் எது அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, வாழ்க்கை துணை நலம், இமயமலை, தியானம், இமயமலை அல்லது தியானம். உரைநடை நூல்கள் என்னென்னா திருவிக்காவோடது முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியம், தாயும் மாணவரும்.